10 வருஷமா சிபிஎம் ஆட்சி கேரளாவில் நடக்குது. அதிருப்தி குரல் இருக்கு சிபிஎம் ஆட்சிக்கு எதிராக. காங்கிரஸ் அங்க கட்டமைப்போடு பலத்தோடு இருக்காங்க. ஸோ அவன் டைரக்டா சிபிஎம் எதிர்கொள்ளலாம். எதுக்கு விஜய்ங்கிற ஒரு யானை மேல குதிரை மேல சவாரி செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ்? இது அழகான கேள்வி, அருமையான கேள்வி, நியாயமான கேள்வி. காரணம், கேரளாவில் சினிமா பிரபலங்களை வைத்து அரசியலில் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. இதுவரை நம்ம பார்க்குற கேரள அரசியல் சுரேஷ் கோபி மட்டும் எக்ஸெப்ஷன். இல்லை, அவர் மட்டும் அவர் தொகுதிங்க. ஆமா, ஒரு மாநிலத்தையே ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றுவார். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் கேரள அரசியல் கை கொடுப்பார் என்றால் நம்ப முடியுதா? என்னால் நம்ப முடியல. அப்போ இதுதான் இப்போ பிரச்சனை. என்னன்னா, பாண்டிச்சேரியில் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள், கேரளாவில் ஒரு ஏகோபித்த ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற 8-9 டிஸ்ட்ரிக்டில் பெரிய ஓட்டு ஸ்விங் ஆகும். அந்த ஸ்விங்கில் இது ஆட்சி பிடிச்சிடணும். 10 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சியில் கேரளா காங்கிரஸுக்கே கொடுக்கலாம். ஆமாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் கொண்டு காங்கிரஸ் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, திமுகவுடன் ஒரு 6 தேர்தலில் தொடர்ச்சியாக கூட்டணி வைத்து விட்டார்கள். ஆமாம், ரொம்ப நாள் நீங்கள் உறவாடி கொண்டிருந்த ஒரு கசப்பு வரும்ல, அந்த கசப்பு காங்கிரஸுக்கு வந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள், நான் சொன்ன ஒரு 4-5 எம்பிக்களை தவிர 10 எம்பிக்களில் ஒரு 3-4 எம்பிக்கள் மட்டும் இப்படி வேணுகோபால் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். ஓகே ஓகே ஓகே. மீதி இருக்கிற 6 எம்பிக்கள் இன்க்ளூடிங் ப. சிதம்பரம் ராஜ்யசபா எம்பி திமுக கூட்டணியுடன் பயணிக்க வேண்டும் அப்படின்னு முடிவோடு இருக்கிறார். கார்த்திக் சிதம்பரமும் திமுக கூட தான் போகணும்னு இருக்காரா? அவர் கொஞ்சம் அப்பா பேச்சை கேட்காத மகன்கள் இருப்பாங்கல்ல நாட்டில். ஆமா, அப்படிப்பட்ட மகன்ல ஒருத்தர் தான் கார்த்திக் சிதம்பரம். இப்போ ஒரு 4-5 எம்பிக்கள், ஓகே, இந்த 18 எம்எல்ஏக்களில் ஒரு 10 எம்எல்ஏக்கள். ஓகே, எப்படின்னா விஜய் கிட்ட போயிட்டோம்னா நாளைக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு நமக்கு வந்துடும் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. எப்படி வரும்னு தெரியல. எனக்கு ஒரு கட்சியை நம்பி நீங்க எப்படி கட்சி வளர்க்க முடியும்? இப்போ பாண்டிச்சேரியில் ஒன்றும் வேண்டாம், யாரையாவது டக்குன்னு போய் ரோட்டில் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்கள பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் எம்பி யாருன்னு கேளுங்க. இப்போ 40 ஜெயிச்சாங்களே 2024 அந்த எம்பி யார்? இல்லை, எனக்கே தெரியாது. அப்போ யோசித்து பாருங்க, நம் பத்திரிகையாளர்களாலே டக்குன்னு சொல்ல முடியல, யூகிக்க முடியலன்னா அப்போ பாண்டிச்சேரியுடைய காங்கிரஸ் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது?